பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே காணொலி காட்சியினூடாக இணைந்து பங்கெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பேரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். மூவொரு கடவுளாய் உலக அனைத்தையும் படைத்து அதன் தலைவராக வீற்றிருந்து ஆளுகை செய்து இறை குடும்பங்களை இறை உறவிலே இணைத்து மகிழுகின்ற உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மாதத்தின் 2வது தொழுகை நாளாகிய இந்த நாளிலே உம்முடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்றிணையவும், தொடர்ந்து காணொலி காட்சியின் ஊடாக இல்லங்களில் அருமையான பிள்ளைகள் இந்த தொழுகையிலே இணைந்து ஆண்டவரே உள்ளத்திலே வார்த்தெடுத்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும் அருள் செய்வீராக. இத்தொழுகைக்கு அழகு சேர்ப்பதற்கு பாடுகிற பாடல்கள், நாங்கள் கேட்கின்ற மன்றாட்டுகள், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்வை அழகுபடுத்துவதற்காக சிந்திக்கின்ற இறை பகுதி அனைத்தும் ஆண்டவருக்கு சுகந்த வாசனை வீசுகிறவை நிறைவான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவோடாய் வேண்டி நிற்கிறோம். கடவுளே, ஆமேன். அமருங்கள். தொழுகையின் துவக்கத்திற்காகவும் ஆண்டவரின் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் 227வது ஞான பாடலை பாடுவோம். 15வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 15. நித்தமும் போஷிப்போம்.
நாதரை போற்று. பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடு பாட்டு பிராணத்தியாகமுமாகி வானலோக வாசலை திறந்தார். மோகத்தாவே சகிரம் என்று வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மசனுகா பரஞ்சோதி வல்ல தேவா கருணை நாயகா. போற்று போற்று புண்ணிய நாதரை போற்று. வேண்டும் மூன்று இசைந்து பாடவும். போற்று போற்று மீட்ப மகத்துவமாக ஆட்சி செய்வோம் நித்திய காலமும். ஏகராஜா மகிமையோடு வாழ்ந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நிதியின் செங்கோலை ஊற்றி ஜோதியாக பலன பண்ணுமே. நூற்றி 27வது சங்கீதத்தை முறையாய் படிப்போம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாடமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பரியாயிருக்கிறார். யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெப நிலையில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவர்
படைத்த உலகையும் அதில் படைத்த அனைத்து படைப்புகளையும் அழகென கண்டு மகிழ்ந்தீர். அதிலும் படைப்புகளின் மகுடமாக மனிதனை படைத்து மகிழ்ந்து, படைப்பிற்கெல்லாம் மேலாக கடவுள் மனிதனை உயர்த்தி, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை தந்து குடும்ப வாழ்வை உருவாக்கி மகிழ்ந்தீர். ஆண்டவரே, அந்த குடும்ப வாழ்வு இன்று சிதைந்து, குடும்ப வாழ்வின் மேன்மைகள் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டு, கணவன் மனைவி குடும்பத்திற்குள்ளே சரியான உறவின்றி வாழுகின்ற சூழ்நிலைகளை நாங்கள் காண்கிறோம். இப்படிப்பட்டதான உறவற்ற குடும்ப வாழ்வுக்கு காரணமாய் அமைவது நாங்கள் செய்கின்ற பாவங்கள் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான உள்ளத்தை கடவுள் எங்களுக்கு தருவீராக. கணவன் மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற காரியங்கள், மனைவி கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிற காரியங்களினாலே மன வாழ்வுக்குள்ளே பிரிவினைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படுகிறது. ஆண்டவரே, தீயோன் ஒரு புறத்திலே குடும்பங்களை உருக்குலைப்பதற்காக பல்வேறு நிலைகளிலே சூழ்ச்சிகளை மேற்கொண்டு ஆண்டவரே தந்திரமாய் கிரியை செய்கிறதான காரியங்கள், இவைகளுக்கு மத்தியில் எங்கள் குடும்பங்கள் நிலை நின்று, நாம் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவா பக்தனுடைய குடும்பத்தை போல ஆழமான இறை பற்றுறுதியில் உறுதியாய் நிற்பதற்கு ஆண்டவரே, குடும்பங்களில் கணவன் மனைவி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவோம். குடும்பங்களில் காணப்படுகின்ற தவறுகள், பாவ செயல்கள் எல்லாரும் விட்டுவிட்டு புதிய படைப்பாக மாற்றம் பெற்று ஆண்டவருடைய திருமறை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வாழத்தக்கதாக அர்ப்பணமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் அனைவருக்கும் அருள் புரியவும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஏற்ற ஆன்மீக குடும்பங்களாக இந்த மண்ணகத்திலே கனி கொடுப்பதற்கு தடையாயிருக்கிற பாவங்களை நாங்கள் விட்டொழிவதற்கு ஏற்ற விதமாக உம்முடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் எங்கள் பாவங்களை முழுமையாக உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்யவோம். ஆண்டவரே, இனி எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்குனீரோ அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிப்பதற்குரிய ஏற்ற உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக நாம் யாவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்முடைய குடும்பங்கள் சிதைந்து அழிந்து உருக்குலைவதற்கு காரணமாய் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற அத்தனை பாவங்களையும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அறிக்கை செய்வோம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு புது வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால், சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஊருடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்து நாம் எல்லாரும் குடும்பமாக மனமகிழ்வோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து தினந்தோறும் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மன்னன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் என்னை கைமாறு செலுத்துவேன். அவருடைய திருமுற்றத்திலே நன்றிவருக்கோடு சென்று ஆண்டவரை போற்றி மகிழ்வேன் என்று சொன்ன வண்ணமாக கடந்த 7 மாதங்களாக ஆண்டவர் நம்மை ஆச்சரியகரமாய் நடத்தி 8வது மாதத்திலும் 1 வார காலம் கண்ணின் மணிகளை இமைகள் காக்கிற வண்ணமாய் பாதுகாத்து சேதம் இன்றி கரம் பிடித்து அவருடைய சிறகிலே மறைத்து ஒரு புதிய வாரத்தின் முதல் நாளிலே காணொலி காட்சியின் ஊடாக தொழுகையில் இணைந்து பங்கெடுத்து மகிழ்வதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக
ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் நம்முடைய பாதம் இடறி போகாதபடிக்கு அவருடைய கரங்களில் ஏந்தி நடத்தி இருக்கிறார். நம்மை சூழ்ந்து கொடிய தொற்று நோய் வெகுவாக பரவி அநேகரை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற போது அச்சமின்றி அமைதியாக ஆண்டவரின் நிழலிலே நாம் இளைப்பாரி ஆண்டவரை துதிக்கின்ற வாய்ப்புகளை தந்து வருகின்ற பேரன்புக்காக ஸ்தோத்தரிப்போம். நல்ல இயற்கையின் அனுகூலங்களை ஆண்டவர் தந்து வருகின்றார். நல்ல மழை, இன்னும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அழகிய சூழல்களை தந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அழகான குடும்பம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்து, குடும்பங்களில் பிள்ளைகளை தந்து, விருத்தாப்பிய பெற்றோரை தந்து, உறவு வாழ்விலே நாம் மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் தந்த நல்ல குடும்பங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் எண்ணுக்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்விலே அனுதினமும் தந்து ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவருக்கு நாம் மன்னன் தாவீதோடு கூட இணைந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இணைந்து ஆண்டவர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியோம். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். அமருங்கள். ஞான பாடல் 227 பாடுவோம். அருள் நிறைந்தவர் பூரண இரட்சகர் தேவரீரே, ஜெபத்தை கேட்கவும் பாவத்தை நீக்கவும் பரத்தில் சேர்க்கவும் வல்லவரே. ஞான பாடல் 227. Pura
தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமுறை பகுதி ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனங்கள் முடிய. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் முதல். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பதே. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத இடத்திலே சேர்கிறவரும் ஒருவரும் வாசம் பண்ணக்கூடாத உன்னத ஒளியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் எங்கள் வாழ்வை சீரான முறையிலே நாங்கள் சிறப்போடு வாழ்வதற்கு நல்ல தகவுகளை தந்து, நாங்கள் ஒருபோதும் இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு உம்முடைய திருக்காட்சியோடு கூட முன்னேறுவதற்கு இந்த நாட்களில் கடவுள் தந்து வருகின்ற வாய்ப்புகளுக்காய் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலும் நாங்கள் திருச்சபையாக இணைந்து பங்கெடுத்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழலிலே இல்லங்களில் அமர்ந்திருந்து காணொலி காட்சியின் ஊடாக பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அருளை இருக்கிற இடங்களில் உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்கு அருள் செய்யும். ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளின் முகத்தின் கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே, என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அடியவர்கள் எதிர்நோக்கி நிற்கிறார்களோ எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் பூரணமாக தந்து அமைதியான வாழ்வை உம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல சூழல்களை கடவுள் விரைவாக எங்கள் தேசத்திலே தந்தருளும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, கடந்து போன நாட்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்தீர். ஆண்டவரே, இந்த தொற்று நோயினாலும் பாதிக்கப்பட்ட எங்கள் திருச்சபையின் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தந்த நல்ல சுகத்திற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பலவீனமாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலன் கொடுப்பீராக. உம்முடைய தெய்வீக ஆற்றலை தந்தருள்வீராக. எனக்கு சுத்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னீர். எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே அது துணித்து அனைவரும் புதிய நம்பிக்கையோடு வாழ்வதற்கு மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், இல்லங்களில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய
தொடுதலை உணர்ந்து ஆண்டவருடைய விடுதலையை சொந்தமாக்குவதற்கு அருள் தாரும். குறிப்பாக வயோதிப பெற்றோரை ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தர் கண்மணி போல காக்கும்படியாய் ஒருவருக்கும் இடுக்கண்கள் வராதபடிக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, கடந்த நாளிலே உம்முடைய அழைப்பை பெற்ற அருமையான தகப்பனுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஒரு விசை கூட செபிக்கிறோம். ஆண்டவருடைய மெய்யான சமாதானத்தையும் ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு தந்தருள்வீராக. எங்கள் திருச்சபைக்கு அழகு சேர்ப்பதற்காய் ஆண்டவர் தந்த அருமையான மலைகளுக்காகவும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்வுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆரோக்கியத்தோடு வளர்ந்து எதிர்காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளங்களை எங்கள் பிள்ளைகள் தரித்து மாசற்றவர்களாக இந்த சமூகத்திலே ஆண்டவரை உயர்வான இடங்களில் வலம் வரச் செய்வீராக. வாலிப பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வாலிபத்திலே உயர்ந்த கல்வியை தாரும். வாழ்வுக்கேற்ற நன்மைகளையும் பணி வாய்ப்புகளையும் தந்து குறிப்பாக திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் நல்ல குடும்ப வாழ்வை அமைத்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாச குடும்பங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மகிமையான சாட்சிகளாய் உம்முடைய ஆலோசனையின்படி வாழ்ந்து இந்த மண்ணகத்தை அலங்கரிப்பதற்கு அருள் தாரும். ஆண்டவர், இந்த மாதத்திலே திருமணத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். தடையின்றி திருமணங்கள் சிறப்பாய் நடந்தேற அருமையான பெற்றோர் எடுக்கிற எல்லா காரியங்களையும் முயற்சிகளையும் கடவுள் வாய்க்க பண்ணி ஏற்ற நாட்களிலே திருமணங்கள் சிறப்பாய் நடந்தேற அருள் தாரும். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை இந்த நாட்களிலே ஒரு கொடிய கொரோனா என்று சொல்லுகிற ஆண்டவர் வைரஸ் ஒருபுறம் தாக்கி ஆண்டவரே மிகுந்த பேரழிவை உண்டாக்குகிற இந்த நேரத்தில் இயற்கையினுடைய ஆண்டவரே பாதிப்பினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் ஆண்டவரே மூணாறு பகுதியிலே நிலச்சரிவினாலே சுமார் 50க்கும் மேற்பட்ட மக்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கிற பணிகள் துரிதமாய் நடந்தேறவும் அதிலே ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவர் உயிரிழந்தவர்கள் தவிர எஞ்சியவர்கள் உயிரோடு மீட்கப்படும்படியாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அருமையானவர்களை இழந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்காக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பீராக. அந்த குடும்பங்களுக்கு அருமையான ஆண்டவரே குடும்பத்தின் மக்கள் ஆண்டவரை விட்டு சென்ற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். அந்த பகுதியிலே கடுமையான வெள்ளப்பெருக்கு மழையினாலே இன்னும் அந்த இடத்திலே மிகுந்த அச்சத்திற்குரிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த இடத்திலே ஒரு மெய்யான ஒரு மாற்றத்தை கடவுள் தாரும். ஆண்டவரே, மழை கட்டுக்குள்ளே ஆண்டவரே வரவும் இயற்கையின் பாதிப்புகள் ஆண்டவரே முழுமையாய் நீங்கி இயல்பு நிலை திரும்பக்கூடிய ஒரு சூழலை கடவுள் ஆயத்தப்படுத்துவீராக. அதை போன்ற ஆண்டவரே விமான விபத்தினாலே உயிரிழந்த மக்களுக்காகவும் அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே அந்த விபத்திற்குள்ளாகி காயம்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அருமையான ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இனி உயிரிழப்புகள் என்று ஆண்டவரே காயம்பட்ட மக்கள் முழுமையாய் நலம் பெற்று இல்லங்களிலே வந்து சமாதானத்தோடு வாழ கடவுள் அருள் தாரும். இன்னுமாக ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே பல்வேறு மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுகளிலிருந்து ஒருவருக்கும் ஆபத்தின்றி மட்டும் காத்திருக்கின்றீர். தொடர்ந்து ஆண்டவரே இயல்புக்கு ஆண்டவரே அதிகமான மழை எங்கள் தேசத்தில் இனி பெய்யாதபடிக்கு ஆண்டவரே நல்ல வல்லமையான சூழ்நிலைகளை நாங்கள் காணத்தக்கதாக இயற்கை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எப்பொழுதும் ஆண்டவரே அது தன்னை மிஞ்சிய ஆண்டவரே சூழல்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடி காத்துக்கொள்வீராக. வட மாநிலங்களிலும் ஆண்டவரே தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே பகுதிகளுக்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விரைவாக இயல்பு நிலைகள் திரும்பவும் அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இயல்பான முறையிலே அந்த மக்கள் வாழக்கூடிய நல்ல சூழல்களை கடவுள் ஆயத்தப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்று உலகம் பல்வேறு இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உலகத்தின் மக்கள் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்திலே
ஆண்டவர் தாமே வல்லமையாய் கிரியை செய்வீராக. மனித தவறுகளினாலே இந்த ஆபத்துகளும் ஆண்டவரே கொடிய தொற்று நோய்களும் ஆண்டவரை விரைவாய் பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் மனிதர்கள் உணர்வற்றவர்களாக ஆண்டவரே மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நினிவே மக்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னபோது அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி தங்களுடைய தவறுகளுக்காய் மன்றாடின போது அந்த தேசத்திலே விடியல் பிறந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களும் உணர்வடையட்டும். ஆண்டவரே இந்த பாவத்துகளுக்கெல்லாம் காரணமாய் ஆண்டவரை காணப்படுகிற தங்களுடைய பாவ வாழ்வையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு நேராய் திரும்பவும் ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்திலே ஒரு அமைதியான சூழல்கள் ஏற்படட்டும். இந்த தொற்று வியாதி விரைவாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு உலகை விட்டு கடந்து செல்லட்டும். ஆண்டவருடைய பேராற்றலை நாங்கள் காண அருள் தாரோம். ஆண்டவரே திருச்சபையின் மக்களாக வெளிநாடுகளிலும் தூர இடங்களிலும் இருக்கின்றவர்களுக்கு செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழுகின்ற இடங்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பிற்குள்ளே அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அருள் தாரோம். தகப்பனே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமண வாழ்வின் ஊடாக குடும்பங்களை ஏற்படுத்தி ஆண்டவர் அந்த குடும்பங்களுக்கு தலைவராக இருந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டை மீறி உம்முடைய ஆலோசனையை கேட்காதபடிக்கு தங்களுடைய சொந்த வழிகளிலே பயணிக்கிற குடும்பங்கள் இன்று சந்திக்கிற சவால்களும் ஆபத்துகளும் வேதனைகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரவும் பகலும் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதித்து குடும்பமாக உம்மை சேவிக்கக்கூடிய குடும்பங்களாய் மாறட்டும். நாதா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நீர் அழகுபடுத்தும். குடும்பங்களை வீழ்த்தி ஆண்டவரே எங்கள் உலகத்தை அழிப்பதற்கு சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே குடும்பங்கள் அனைத்தும் விசுவாச வாழ்விலே தழைத்து நின்று இறை மாட்சிமை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியை விளங்க அருள் தாரோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றதான உம்முடைய வார்த்தைக்கு அச்சபிக்கிறோம். அருமையான எங்கள் சேகரத்தாயர் ஊடாக ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கின்ற செய்தியின் ஊடாக திருமண வாழ்வினுடைய மேன்மைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பசுமரத்தாணிகளாய் ஆண்டவரை எழுதப்படட்டும். நாதா, அதை ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் தலைவிகளும் ஆண்டவரே கை கொண்டு குடும்பம் ஆண்டவரே திருமண வாழ்வு எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கங்களுக்கு இசைந்து ஆண்டவருக்கென்று வாழ்ந்து சாட்சியை நிற்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்திலே இந்த நாளின் செய்தி எங்கள் வாழ்வில் கிரியை செய்யட்டும். அவர்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். பூரணமான நலத்தோடு ஆண்டவருக்கென்று தொடர்ந்து அவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி சாட்சியை நிற்க அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த தொழுகையிலே காணொலி காட்சியின் ஊடாக ஆண்டவரை இணைந்து பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஒரு விசை கூட நாங்கள் செபிக்கிறோம். அத்தனை மக்களையும் இந்த வாரம் முழுமையிலும் கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பி ஆண்டவரை எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சட்டையில் மறைத்து உம்முடைய கரங்களினால் மூடி பாதுகாக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து வழியை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் புத்தகத்திலே 51வது பாடலை இணைந்து பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். முதல் 3 கவிகளை பாடுவோம். வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு
தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட பொல்லா தீமைகள் அகன்றோட எல்லா மாயையும் மறைந்தோட உமதாவியின் அருள் காண வருங்காலங்கள் உமதாக இந்த இதயமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும் இந்த இதயமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர் இந்த உலகத்தை நீர் படைத்தீர் எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர் உம் நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக இந்த இதயமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும் இந்த இதயமே உம்மை பாடும் இந்த நினைவுகள் உமதாகும் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம் இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளை தென்னிந்திய திருச்சபையானது திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்ற தலைப்பிலே இந்த நாள் தியானத்தை நாம் செய்வதற்கு ஆண்டவர் துணை செய்திருக்கிறார். திருமணம் என்பது மனித வாழ்விலே மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று. மனுக்குல நன்மைக்காக இறைவன் ஏற்படுத்திய ஒன்றுதான் திருமணம். திருமணம் என்பது இரு உள்ளங்களின் இணைப்பு என்று சொல்லலாம். ஆண்டவர் அழகிய உலகை படைத்து ஆதாமிடத்திலே பொறுப்புகளை கொடுக்கின்றார். பேர் இடுவதற்காக ஆதாமை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஆனால் ஆதாம் தனிமை அனுபவத்தோடு தான் காணப்படுகின்றான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கின்ற போது, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தனிமையாய் இருப்பதை விரும்பாத இறைவன் மனிதனை குடும்ப வாழ்வுக்கு நேராக அழைத்து வருகின்றார். ஆக திருமணம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இறைவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை. இந்த உலகிலே முதலான ஒரு திருமணத்தை ஏதேனிலே இறைவன் ஏற்படுத்தினார் என்று ஆதியாகமத்திலே படிக்கின்றோம். ஆகவே இந்த உலகிலே பிறக்கின்ற ஆண் பெண் இருவரையும் திருமணத்தின் மூலம் ஆண்டவர் இணைக்கின்றார். இணைப்புகளுக்கெல்லாம் நடுவராக இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர்.
ஆகவே திருமணத்திலே கணவன் மனைவி இணைப்பிற்கு காரணமாக இருப்பவரும் சாட்சியாக நிற்பவரும் நம்முடைய ஆண்டவர். ஆகவே திருமணத்திற்கு ஆண்டவரே சாட்சியாக இருக்கிறார். மல்கியா 2:14 படிக்கின்ற போது, கர்த்தர் உனக்கும் உன் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். சாட்சியாயிருக்கிறார். இந்த உலகிலே ஒரு ஆண் பெண் மன அளவிலும் உடல் அளவிலும் ஆன்மீக அளவிலும் ஒன்றிணைந்து வாழ்வதை இறைவன் விரும்புகின்றார். இந்த இசைவானது அன்பிலும் தோழமையிலும் நாள்தோறும் வளர வேண்டும், தினந்தோறும் வளர வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக உன்னதமான ஒன்று என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆகவேதான் திருமணத்திலே கணவன் மனைவி இருவரும் வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இந்த வாக்குறுதிகளை வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். தினந்தோறும் உள்ளத்திலே இறைவன் எங்களை இணைத்தார் என்ற விசுவாச இணைப்பு மிக மிக முக்கியம். ஆகவேதான் திருச்சபையிலே திருமணங்கள் நடைபெறுகின்ற போது சொல்லுகின்றோம், இவ்வாக்குறுதியை நாங்களும் கேட்டோம், ஆண்டவரும் கேட்டார் என்று. ஆக திருமணம் என்பது மனித வாழ்க்கையிலே மனிதனை அல்லது மனுஷியை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றாக சொல்லப்படுகின்றது. இந்த உலகிலே ஒரு முழு வாழ்வுக்கு வழி நடத்துகின்ற ஒன்றாக அமைகின்றது. ஆக இந்த திருமண உடன்படிக்கை குறித்து திருமறை தருகின்ற சில உண்மைகளை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, ஆண்டவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை தான் திருமண உறவு. இது உறவின் உறைவிடமாக காணப்படுகின்றது. மனிதன் தனிமையாய் பிறக்கின்றான், தனிமையாய் இறந்து போகின்றான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்களிலே மனித வாழ்க்கையிலே உறவு தேடலாக அமைகின்றது. இந்த உறவு தேடலே தான் உலகிலே பிறந்த மனிதனுக்கு ஏற்ற ஒரு துணை. இந்த உலகிலே பிறந்த ஒரு மகளுக்கு ஏற்ற துணை. இந்த இணைப்பு உறவு தேடலாக அமைந்து வருகிறதை பார்க்கின்றோம். மனித வாழ்க்கையிலே தனிமையானது மகிழ்வற்ற ஒன்று. அதை ஆண்டவர் ஏதேனிலே ஆதாமிடத்திலே பார்க்கின்றார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. ஆகவே ஏற்ற ஒரு துணையை இறைவன் உருவாக்குகின்றார். ஆக இந்த இணைப்பானது மிக ஒரு உன்னதமான, ஒரு உயர்வான, ஆசீர்வாதமான ஒன்று என்று சொல்லலாம். மகிழ்ச்சி இழந்து காணப்பட்ட ஆதாம், தனிமையாக இருந்த ஆதாம், ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட மனுஷியை அவரிடத்திலே கொண்டு வந்தபோது அவர் சொல்லுகின்றார் 23வது வசனத்திலே, என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் என்று சொல்லுகின்றார். இந்த ஒரு வார்த்தையானது மிகவும் உணர்வுள்ள ஒரு வார்த்தை. மனித சரீரத்திலே எலும்பு சதை இவை ரெண்டும் ஒன்றாக இணைந்திருக்கின்றது, ஒன்றாக செயல்படுகின்றது. அப்படி என்றால்
இறைவன் கொடுத்த மனைவியானவள் இருவரும் இசைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை ஆதாம் உணர்ந்து கொள்ளுகின்றார். இன்னும் அதை தொடர்ந்து 24வது வசனத்திலே படிக்கின்ற போது ஒரே உடல் என்ற சிந்தனை வருகின்றது. இந்த உலகிலே பலவிதமான உறவுகள் மனித வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் இவை அனைத்திற்கும் உச்சமாக நிற்பது கணவன் மனைவி உறவு. ஆக இந்த உறவை மனிதர்கள் பிரிக்க கூடாது. மத்தேயு 19வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை படிக்கின்ற போது திருமணம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆகவே இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆக திருமணத்தில் இறை பிரசன்னத்தை கணவன் மனைவி உணர வேண்டும். இந்த உறவானது மனித வாழ்க்கையிலே மிக ஆசீர்வாதமான ஒன்று. ஆக இந்த அனுபவத்தை திருமணம் நமக்கு தருகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது ஒப்புரவாகும் உடன்படிக்கை. இந்த ஒப்புரவாகுதல் என்று சொல்லுகின்ற போது இரு குடும்பத்திலே இரு சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள் திருமணத்தின் மூலம் ஒன்று சேருகின்றார்கள். இந்த திருமணத்தின் மூலம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகின்ற போது அன்பின் வாழ்விடமாக குடும்ப வாழ்வு அமைகின்றது. அன்பின் வாழ்விடமாக குடும்ப வாழ்வு அமைகின்றது. ஆக இந்த உலகிலே கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு வாழ வேண்டும், அன்புள்ளத்தோடு வாழ வேண்டும். குடும்ப வாழ்வு வறண்டு போகாமல் காணப்பட வேண்டும் என்றால் அன்பு மிக மிக இன்றியமையாத ஒன்று. கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கின்ற போது அன்பை தரித்து கொள்ளுங்கள், அன்பை தரித்து கொள்ளுங்கள். இந்த அன்பை யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது? இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், நம்மை அதிகமாக நேசிக்கின்றவர், நம்மோடு இணைந்து வாழுகின்ற ஆண்டவர். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13:2 படிக்கின்ற போது அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று நாம் படிக்கின்றோம். எபேசியர் 5:25 படிக்கின்ற போது உங்கள் மனைவியிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், உங்கள் கணவன்மாரிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். ஆகவே அன்பு என்பது குடும்ப வாழ்க்கையிலே திருமண வாழ்விலே உன்னதமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. தன்னில் அன்பு செலுத்துவது போல ஆண்டவர் இணைத்த மனைவியிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அதே வண்ணமாக கணவனிடத்திலே மனைவி அன்பு செலுத்த வேண்டும். இப்படி அன்போடு வாழுகின்ற போது நம்முடைய குடும்பங்களை இறைவன் கட்டுகின்றார், இறைவன் கட்டுகின்றார். இயேசுநாதரால் கட்டப்படும் இல்லமாக நம்முடைய இல்லம் அமைகின்றது. அன்பின் உறைவிடமாக நம்முடைய குடும்பங்கள் அமைகின்ற போது ஆண்டவர் விரும்புகின்ற ஆசிகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக ஆண்டவரின் உயர்வு கொண்ட ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரினால் உயர்வு கொண்ட உடன்படிக்கை. இந்த உலகத்திலே ஒரு தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது.
அது இந்த குடும்ப வாழ்விலே வெளிப்படுகின்றது. வாழ்க்கையிலே எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். இவை அனைத்திலும் தியாக சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். பொதுவாக மனிதர்களை பார்க்கின்ற போது சுயநலம் படைத்தவர்களாக இருப்பது இயல்பான ஒன்று. பல வேளையிலே எல்லாம் நான் என்று சொல்லுகின்ற மனப்பக்குவம் கணவன் மனைவி இருவரிடத்திலும் வந்துவிடுகின்றது. இப்படி வருகின்ற போது உறவிலே சிதைவு ஏற்படுகின்றது. வாழ்க்கையிலே எப்போது சுயநலம் வருகின்றதோ அப்போது அங்கே தீமை வந்து விடுகின்றது, ஆபத்து வந்து விடுகின்றது, பிரிவு வந்து விடுகின்றது. ஆகவே ஆணவத்தை விட்டுவிட்டு இந்த உலகிலே ஆண் பெண் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிலே நிலை நின்று குடும்ப வாழ்வை கட்டி எழுப்ப ஆண்டவர் விரும்புகின்றார். ஆக இந்த தியாக மனப்பக்குவம் எப்போது வருகின்றது? சங்கீதக்காரனாகிய தாவீது 128வது சங்கீதத்திலே சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஏன் இப்படி சொல்லப்படுகின்றது? ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற போது அவன் மன்னிக்கின்ற சிந்தை உடையவனாக காணப்படுகின்றான், மன்னிக்கின்ற சிந்தனை உடையவனாக காணப்படுகின்றான். ஒருவேளை கணவன் ஏதாவது தவறு செய்திருந்தால் மனைவி அதை மன்னிக்கின்ற குணம் படைத்தவளாக மாற வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் தேவை. பல வேளையிலே மனைவி ஏதாவது சிறிய தவறு செய்தாலும் கணவன் மிக கோபத்தோடு இருப்பதை அறிகின்றோம். மன்னிக்கின்ற சிந்தை வருவதில்லை. ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற போது மாத்திரம்தான் நாம் எப்படி இருக்கலாம்? பாக்கியவான்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்ற அனுபவம் எப்படிப்பட்டது? கணவன் தினந்தோறும் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தந்த மனைவி, ஆண்டவர் தந்த மனைவி, மனைவி கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு தந்த கணவன். இந்த விசுவாச வாழ்வானது நம்முடைய திருமண வாழ்வை கட்டி எழுப்புகின்ற ஒன்றாக அமைகின்றது. இந்த சங்கீதமானது பாலஸ்தீனா பகுதியை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பாலஸ்தீனாவிலே எல்லா இல்லங்களிலும் நாம் செடிகளை வைப்பது போல திராட்சை செடிகளை இல்லங்களிலே நடுவார்களாம். இந்த திராட்சை செடி மிக அழகாக வீடுகளின் முன்னால் படர்ந்து காணப்படும். எல்லா காலங்களிலும் அதிலே கனி இருக்குமாம். திராட்சை பழங்கள் அழகழகாக தொங்குகின்ற அனுபவம் இந்த பாலஸ்தீனாவிலே உண்டு. இங்கே தங்களுடைய இல்லங்களுக்கு உறவினர்கள் வருகின்ற போது
ஒரு ட்ரேயை எடுத்துக்கொள்வார்களாம். அந்த திராட்சை செடியிலே நிற்கின்ற பழுத்த பழங்களை அவர்கள் எடுத்து தங்கள் வீட்டிலே வந்த உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பார்களாம். இந்த அனுபவத்தை தான் 128வது சங்கீதத்தின் 3வது வசனத்திலே பார்க்கின்றோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கு பயந்து இறைவன் தருகின்ற உயர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற குடும்பங்கள் மனமகிழ்ச்சியாக வாழலாம், மனமகிழ்ச்சியாக வாழலாம். ஒருவரை ஒருவர் குறை கூறி ஒருவர் பேரில் ஒருவர் குற்றம் காணுகின்ற போது நம்முடைய குடும்ப வாழ்வு சீர்குலைந்து போகின்ற அனுபவம். ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பிலே நிலை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை, இந்த உலகிலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை இறைவன் நடத்துகின்றார். அதே வண்ணம் சொல்லுகின்றார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்திலே திருமண வாழ்விலே இறைவன் ஏற்ற காலங்களிலே பிள்ளைகளை தந்து பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல வாழுகின்ற அனுபவம். இந்த அனுபவத்தை ஆண்டவருக்கு பயப்படுகின்ற மனிதன்தான் பெற்றுக்கொள்ளுகின்றான். ஆகவே குடும்ப வாழ்வு என்பது இறைவனோடு கட்டி எழுப்புகின்ற ஒரு அனுபவம். ஆகவே திருமணம் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அதை நாம் ஒருபோதும் அற்பமாக எண்ணாமல் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஓர் உடல் என்று சொல்வார்கள். உடலிலே ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும் நமக்கு கரிசனை வரும் இல்லை? காலில் ஒரு சின்ன முள் குத்தினா போதும் அந்த வலியானது நம்முடைய மூளைக்கு சென்றுவிடும். ஆக உடலிலே ஒரு சிறு காயம் ஏற்பட்டாலும் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறோம். சீக்கிரமாக அந்த வலி தீர வேண்டுமென்றால் அந்த காயத்திலே நாம் மருந்து வைக்கின்றோம். ஒருவேளை முள் இருந்தால் அதை அகற்றி விடுகின்றோம். இதுபோல தான் நம்முடைய குடும்ப வாழ்விலும் ஒரு சிறு கஷ்டம் வந்தால் அதை ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். அதை நாம் யோவான் நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்தை படிக்கின்ற போது இயேசுநாதர் தாயோடு சேர்ந்து திருமண இல்லத்திற்கு செல்லுகின்றார். அங்கே திராட்சை ரசம் குறைபடுகின்றது. இயேசுவின் தாய் சீஷரிடத்திலே சொல்லுகின்றார், திராட்சை ரசம் குறைபட்டது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசுநாதர் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்பச் சொல்லுகின்றார். நிரப்புகின்றார்கள். அதை பந்தியிலே பரிமாறச் சொல்லுகின்றார். பரிமாறுகின்றார்கள். முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மிகவும் ருசியுள்ளதாக இருந்தது. வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற போது, பாடுகள் வருகின்ற போது, கஷ்டங்கள் வருகின்ற போது, இறைவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய நடத்துதல் மிக ஆசீர்வாதமாக அமையும். ஆகவே ஆண்டவர் திருமணத்தை ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக தந்திருக்கின்றார். ஆகவே எபேசியர் 5:21 படி தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்களிலே திருமண முறிவு அதிகமாக காணப்படுகின்றது.
குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே தான் அதிகம் காணப்படுகிறது. காரணம் என்ன? அதிகம் படித்தவர்கள், நான் என்று சொல்லுகின்ற ஆணவம், கணவன் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கணவன், இல்லை இல்லை நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மனைவி. உறவிலே சிதைவு ஏற்படுகின்றது, குடும்பம் பிரிந்து போகின்றது. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப வாழ்வை இறைவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம், இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நம்முடைய குடும்ப வாழ்விலே இறைவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரின் வாக்கை கேட்ட நாம் யாவரும் நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொன்னிமிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள் திருமதி மேரி ஜான்சி, கணவர் திருவாளர் டேவிட் தாஸ் காரவிளை, திருவாளர் மனோஜ் ஜெய்சிங் செட்டிவிளை, திருவாளர் கிறிஸ்டபின் சாம்வேல் செட்டிவிளை, திருமதி அபிசா ஆலிஸ், கணவர் திருவாளர் கிறிஸ்டபர் துத்துக்குழி விளை, ஜே சுனில் ராஜா செட்டிவிளை, லெலின் முதுவர்த்தி விளை, ரேனியல் சத்தியன், தந்தை திருவாளர் சிறில் சத்திய கெபிஸ் மேற்கு கல்லுக்கூட்டம், எஸ்ஜே டார்வின், தந்தை திருவாளர் செல்வகுமார் காரவிளை ஆகியோர் 10ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் தாவீது லட்சுமிபுரம், திருமதி மேரி டெய்சி, கணவர் திருவாளர் தங்கநாடார் தேம்புரவிளை, திருமதி ஜோசபின் கிறிஸ்டல் பாய், கணவர் திருவாளர் ஜெப ஜோஸ் கடுக்காவிளை ஆகியோர் 11ஆம் தேதியன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமதி செல்வி, கணவர் திருவாளர் சுந்தர் சிங் பிள்ளவிளை, எஸ் கிப்ட்லின் ஜசூர், தந்தை திருவாளர் சுரேஷ் சேரியாவட்டம், திருவாளர் பி ராஜ் குஞ்சன் குறுப்பு விளை ஆகியோர் 12ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் பீட்டர் மதுரம் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி தீபா, கணவர் திருவாளர் ஆல்பர்ட் சிங் மேற்கு கல்லுக்கூட்டம் ஆகியோர் 13ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். ஏசி ஆல்பியாராஜ், தந்தை திருவாளர் ஒய்கே அருண்ராஜ் கடுக்காவிளை, செல்வி செகினா, தந்தை திருவாளர் ஜெய்பால் லட்சுமிபுரம் ஆகியோர் 14ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருமதி ரத்துனபாய், கணவர் திருவாளர் பாலசுந்தரம் சேரியாவட்டம், திருவாளர் ஜனோ ஜபராஜ், திருவாளர் வின்ஸ் ஜபராஜ், தந்தை திருவாளர் ஜபமணி செட்டிவிளை, திருமதி அனிதா, கணவர் திருவாளர் ராபின்சன் தேம்பரவிளை ஆகியோர் 15ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருவாளர் கிறிஸ்டோபர் பிள்ளவிளை, திருவாளர் சாம் சுந்தர் மங்களாவடி, ஜே சுனில்குமார் வேம்படி விளை, கேஎஸ் கெர்சின் தசாத், தந்தை திருவாளர் கிங்ஸ்லி பிள்ளவிளை, ஏ ஆஷிகா, தந்தை திருவாளர் ஆல்வின் ஆடினார் விளை ஆகியோர் 16ஆம் தேதி அன்று தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய வருடத்தை நன்மையால் முடிசூட்டி உங்களை கண்மணி போல காப்பாராக. ஆமென்.
அறிவிப்புகள். ஆட்டுக்கடா ஒன்று பொருத்தனையாக வைக்கப்பட்டுள்ளது. வருகிற புதன்கிழமை ஆராதனை முடிந்தபின் அது ஏலத்தில் விடப்படும். தேவைப்பட்டவர்கள் பிடித்து அதற்குரிய தொகையை செலுத்தி கொண்டு செல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற புதன்கிழமை ஆராதனை முடிந்து அது ஏலத்திலே விடப்படும். நமது பள்ளிக்கூடத்தினுடைய அட்மிஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. 11ஆம் வகுப்பு வரையிலே பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கல்வி கற்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. மத்திகோடு சேகரம் குளச்சல் ஆயர் மண்டல சபையிலே பி பிரைட்ராஜ் அவர்கள் மகன் இன்ஜினியர் ரூஸ்வெல்ட் அவர்களும், கல்கூட்டம் திருச்சபையில் மிஸ்டர் ஜஸ்டின் சாம் அவர்களுடைய மகள் டாக்டர் ஜெபஷைனி அவர்களும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. தொழுகையின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து 372வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை 372. உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும்.
ஜெபிப்போம். திருமணம் என்னும் நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உடனிருந்து காக்கிறவரும் வழி நடத்துகிறவருமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருமண வாழ்வை குறித்து நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்தீர். ஆண்டவர் இணைத்த நாளிலிருந்து சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு அன்போடு ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற அனுபவத்தை தந்திருக்கின்றீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையை இறைவனுடைய கரத்திலே தருகின்றோம். குடும்ப வாழ்விலே இணைந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளோடு ஆண்டவருடைய பெரிதான கிருபை கூட இருக்கட்டும். இந்த மாதத்திலும் நடைபெற இருக்கின்ற திருமணங்கள் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். இந்த தொழுகையிலும் நீரங்களிலே கண்ட குறைவுகள் குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். சமாதானத்தோடு நடத்தும். நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். கொடிய விபத்தினாலே உயிரிழந்திருக்கின்றவர்கள், காயப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருகின்றவர்கள், கொடிய மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கையை கட்டுப்படுத்துகின்ற ஆண்டவர் சமாதானத்தை தந்து பாதுகாவலை தந்து பராமரித்து கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய வழிநடத்தலை நாங்கள் கண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ துணை செய்யும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவியான ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் குடும்பமாக வாழுகின்ற அனைத்து மக்களோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக.